அண்மை காலமாக தங்கத்தின் விலை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இதற்கான காரணம் என்ன? தங்கத்தின் விலை மேலும் உயருமா? சாமானிய மக்கள் தங்கத்தை சேகரிக்க என்ன செய்ய வேண்டும்? விவரிக்கிறார் செய்தியாளர் அப்துல் தஸ்னி. இந்தியாவை பொறுத்தமட்டில் தங்கம் அணிகிறது அப்படிங்கிறது ஒருவித கௌரவமாக தான் பார்க்கப்பட்டு வருது. அதே போல பல தரப்பிலான மக்கள் தங்கத்தை தங்களுடைய முதலீடாவே பார்க்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த சில நாட்களாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. நாட்டின் பணவீக்க உயர்வுக்கு முக்கிய ஆதாரமாக கருதப்படக்கூடிய தங்கத்துல இந்திய மக்கள் அதிக அளவுல முதலீடு செய்தும் பயன்படுத்தியும் வராங்க. தங்கத்தை பாதுகாப்பான மற்றும் லாபகரமான முதலீடாகவும் சாமானியர்கள் மட்டும் அல்லாம பங்குச்சந்தை முதலீட்டாளர்களும் இது முக்கிய முதலீடா பார்க்கறாங்க. அப்போ கடந்த 7 மாதத்துல தங்கத்துடைய விலை ஏற்ற இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்குது. கடந்த 7 மாதத்தில் நம்ம பார்க்கும்போது கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி 50,000 தங்கம் முதல்ல நெருங்குது. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாளே 51,000 ஆகுது. கிட்டத்தட்ட இது ஒரு 1000 ரூபாயை அதிகரிக்குது. இது ஒரு நடுத்தர மக்களை மிகுந்த அச்சத்திலையும் கவலைக்கும் உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்ததா ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 52,000 ஆகுது. ஏப்ரல் 8ஆம் தேதி 53,000 ஆகுது. இது ஒரு சவரன் தங்கம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 12ஆம் தேதி 54,000 ஆகுது. மே 20ஆம் தேதி 55,000 ஆகுது. ஜூலை 17ஆம் தேதி மீண்டும் 55,000, ஒரு சவரன் தங்கம் 55,000 ஆகுது. ஜூலை 23ஆம் தேதி சற்று நிம்மதி அளிக்கும் வகையில் ஒரு சவரன் தங்கம் 52,400 ரூபாய் ஆகுவதை பார்க்க முடியுது. அடுத்ததா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 51,320 ரூபாய்க்கு சற்று சரிவடையுது. இங்க 52,000 ஃபர்ஸ்ட் குறையுது. அதன் பிறகுதான் ஜூலை 26ஆம் தேதி மீண்டும் தங்கம் விலையில சற்று வீழ்ச்சி அடையுது. 51,320 ரூபாய் ஆகுது. அதன் பிறகு ஆகஸ்ட் 7ஆம் தேதி மீண்டும் தங்கம் விலை 50,000 எட்டக்கூடிய அளவுக்கு 50,640 ரூபாய்க்கு வருது. பின்னர் ஆகஸ்ட் 16ஆம் தேதி மீண்டும் தங்கம் விலை 52,520 ரூபாய் ஆகுது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி 53,680, கிட்டத்தட்ட 54,000 நெருங்கக்கூடிய அளவிற்கு தங்கம் விலை அதிகரிக்குது. செப்டம்பர் 13ஆம் தேதி 54,600 ரூபாய் ஆகுது. செப்டம்பர் 21ஆம் தேதி, அதாவது நேற்று வரை நிலவரப்படி 55,680 ரூபாய் அதிகரிக்குது. இன்றைய நிலவரப்படி 120 ரூபாய் சவரனுக்கு அதிகரிச்சிருக்குது. ஸோ தொடர்ந்து தங்கத்தின் விலை அதிகரிச்சுட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ தங்கம் விலை உயர என்ன காரணம் அப்படின்னு சாமானிய மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும். அமெரிக்க ஃபெடரல் வங்கி வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை கடந்த புதன்கிழமை குறைஞ்சிருக்குது. அதை பின்பற்றி ஐரோப்பிய நாடுகளின் மத்திய வங்கியும் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. இதனால முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிக அளவு முதலீடு செய்ய தொடங்குறாங்க. இதனாலதான் தங்கம் விலை மீண்டும் அதிகரிச்சுட்டு வருது. இனிவரும் நாட்கள்லையும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தங்க வியாபாரிகள் தரப்புல சொல்லப்படுது. அப்போ நம்ம தங்கத்துல எப்படி முதலீடு செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சாமானிய மக்கள். தங்க நகையாகவோ அப்படி இல்லைன்னா நாணயமாகவோ வாங்கினா கூட செய்கூலி சேதாரம்னு அதுலேயே ஒரு 20% பணம் செலவாயிடும். அதற்கு பதிலாக தங்க பத்திரமா நம்ம வாங்கணும் அப்படின்னா ஆண்டுக்கு 2.5% வட்டியும் நமக்கு கிடைக்குது. நகைகளை பாதுகாப்பது சிரமம், ஆனால் தங்க பத்திரம் தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்காது. தங்கமா வாங்குறதை விட பத்திரமா வாங்கும்போது கிராமுக்கு 50 ரூபாய் குறைவாகவே கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல சாமானிய மக்கள் மத்தியில் தங்க பத்திரம்னா என்ன, அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அப்போ 2015ஆம் ஆண்டு தான் தங்க பத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. இது தங்கத்திற்கு பதிலாக முதலீடு செய்யப்படும் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இதில் முதலீடு செய்வதன் மூலமா முதலீட்டாளர்களுக்கும் இதன் மூலம் வட்டியினை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை பணமா செலுத்தி அந்த பத்திரத்தை பாதுகாத்துக்கலாம். இந்த பாண்டை இந்திய ரிசர்வ் வங்கி நமக்கு கொடுக்குறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சட்டப்படி இந்தியர்கள் எல்லாருமே இந்த தங்க பத்திரத்தை வாங்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லுது. சரி, அப்ப இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆன்லைன்ல டிமேட் கணக்கு மூலமா வாங்கலாம். இதை நேர்ல போய் வாங்கலாம், ஆன்லைன்லயும் வாங்கலாம். டிமேட் முறையில் நம்ம வாங்கும்போது தங்க பத்திரம் வைத்திருப்பவர்கள் வருடாந்திர பராமரிப்பு கட்டணங்கள் செலுத்துவது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மூலியமா முதலீட்டாளர்களுக்கு 2.5% வட்டி கிடைக்கும். இந்த வட்டி அரையாண்டுக்கு வழங்கப்படுது. தங்கத்துல முதலீடு செஞ்சா செய்கூலி சேதாரம் இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆனா தங்கப்பத்திரம் வாங்குறதுனால அந்த பயம் நமக்கு தேவையில்லை. நீண்ட கால சேமிப்புக்கு இது பயனளிக்கும்.